அவ்வளவுதான். இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்குது. ஓகே, இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணுமோ அதை அழகா பண்ணி ஞானமாய் நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை அடுத்த லெவல் உங்களுக்கு கொண்டு போவார். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்னா பலனா இருப்பீர்கள், நீங்க தைரியமா இருப்பீங்க. நான் அடிக்கடி செய்தியில என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலையில நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, சூழ்நிலையில ரொம்ப மனசு உடைஞ்சு உங்களை நீங்க கெடுத்து உங்களை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாரு. ஆசீர்வாதத்தை தராம எல்லாம் போக மாட்டாரு. கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறும். நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலையை ஆண்டவர் தலைகளாய் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க வெட்கப்படுறீங்க, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். இன்னைக்கு உங்க அவமானங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். இன்னைக்கு உங்களுடைய குறைவு, ஆனா ஒரு நாள் குறைவை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனை கர்த்தர் தலைகீழா மாற்றுவார். இந்த நிச்சயமா இது நடக்கும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றும் போது நீங்க எப்படி போகணும்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, எந்த ஆபத்தும் இல்லாம போகணும். ஆமென்.